செல்வி வித்தகி அவர்களுடைய காவடி சென்று நடனத்தை கண்டு ரசித்தீர்கள். அவரை மேன்மைப்படுத்துவதற்காக மக்கள் மன்றத்தின் ஆரம்பகால முதலாவது தலைவர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அவரை கௌரவப்படுத்துவதற்காக செல்வி வித்தகி சபேசன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமான எமது அனுசரணையாளர்களை இப்பொழுது ஒரு நினைவு கூர்ந்து விடுவோம். அளவட்டி மக்கள் மன்றம் கனடா பெருமையோடு தங்களுடைய இந்த வருடத்திற்கான ராபோசன விருந்து பிரசார நிகழ்ச்சிகளோடு பல நாட்டிய நடன எமது கலை கலாச்சார விளைவியங்கள் நிறைந்த பல நிகழ்வுகளை இந்த மாடையின் மண்டபத்தில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியினை மேலும் சிறப்பிப்பதற்காக பல தென்னிந்திய திரைப்பட பாடல்களும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அளவட்டி மக்கள் மன்றம் கனடா பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வருடத்துக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றவர்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு அனுசரணையாளர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த வரிசையில் டாக்டர் சந்திரா கேசி டென்டல், அதே போல ஜானுகா சில்க் வாலதி, அதே போல சந்திரன் சொர்ணலிங்கம் ஹோம் லைஃப் கேலக்சி ரியலட்டர், சிவா நாகமணி ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியலட்டர் மற்றும் டெக் டாட்டா என்ஜினியர்ஸ் செந்தில் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல டாக்டர் நிமலா, அதே போல தரணி தர்மலிங்கம் லோ ஆபீஸ், அதே போல சதீசன் ராமலிங்கம் மற்றும் விது லோ, காவேரி மற்றும் சர்வேஸ்வரன் ராஜேஸ்வரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து சிவகுமார் அவர்களோடு இணைந்து மதிப்புக்குரிய திரு கேதிஸ் அவர்கள் மற்றும் பார்த்திபன் சிவராஜ் மற்றும் நளினி செல்லையா மற்றும் கணேசன் அவர்கள் இவர்களுடைய பூர்ண அனுசரணையோடு எங்களுடைய அளவட்டி மக்கள் மன்றம் இந்த வருடத்துக்கான 2026 ஒன்று கூடல் இறுதியை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிகளை மேலும் ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய மீடியா
பகுதியிலிருந்து எதிர்கால படப்பிடிப்பாளர்களாக இங்கே எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி அனைவரும் மத்தியிலும் கொண்டு செல்வதற்காக தமிழ் ஈவென்ட் போட்டோஸ் மதிப்புக்குரிய திரு மகேந்திரன் அண்ணன் அவர்களும் அதே போல மதிப்புக்குரிய திரு சுரேஷ் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கான ஊடக பகுதியில் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் சேர்ந்து ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்து உற்சாகமாக வரவேற்பு. இவர்கள் இல்லாவிட்டால் நிகழ்ச்சியை திறம்பட நடத்த முடியாது. எனவே உங்கள் சார்பில் உடனடிகளுக்கும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். இங்கே உங்கள் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற 2 பொருட்கள் இங்கே மண்டபம் நிரம்பி இருக்கின்றதால் நாங்கள் 2 பிரிவாக அதை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அந்த போட்டியை வடிவமைத்தவர் ஒரு சவாலாக சொல்கிறார். நீங்கள் அதை உங்கள் கைகளில் தூக்கி பார்த்து எத்தனை கிராம் என்று சொல்வதுதான் போட்டி. ஆனால் அவர் சவால் விடுகின்றார். ஒருவருமே அதை சரியாக சொல்ல முடியாது. இந்த கடலை தெரியும். மக்கள் மன்றம் அதை தொடக்கி இதுவரை மக்கள் மன்றத்தின் பெயரில் $11,000 சேர்க்கப்பட்டு அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே உங்கள் கரகோஷம். ஆனால் நீங்கள் பங்களிப்பு செய்ய விரும்பினால் நீங்களும் மக்கள் மன்றத்துக்கு கூடாக செய்யலாம். ஆனால் உங்களுக்கு அதன் பற்றுச்சீட்டு உங்கள் பெயரில் தரப்படும். நீங்கள் ரெவென்யூ ஏஜென்சி, கனடா ரெவென்யூ ஏஜென்சிக்கு அதை நீங்கள் சமர்ப்பித்து உங்கள் வரி விலக்கையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் மக்கள் மன்றத்துக்கு கூடாக அந்த காசு செல்லும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட பெயர் அங்கு பதிவு செய்யப்படும். இதுவரையில் மக்கள் மன்றம் $11,000 சேர்த்திருக்கின்றது என்ற நல்ல செய்தியை தெரிவித்து, தொடர்ந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தயவுசெய்து மக்கள் மன்ற செயற்குழு உறுப்பினருடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது அந்த கேள்வி பதிலுக்கான விடையை திரு கங்கா அவர்களுடன் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். அதற்குரிய நேரம் நிறைவு பெற்றுவிட்டது. அடுத்த நிகழ்வாக எமது மக்கள் மன்றத்தின் செயலாளர் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை வழங்குவார். எல்லோருக்கும் வணக்கம். அளவட்டி மக்கள் மன்றத்தின் குளிர்கால நிகழ்வான அளவட்டி இரவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அனைவருக்கும் மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நிகழ்வுக்கு உறுதுணையாக எம்முடன் எப்போதும் இருக்கும் அனுசரணையாளர்கள் அனைவருக்கும் எமது இனிய கணித்த நன்றிகள். மேலும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்து மங்கள இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், தற்காப்பு கலை கலைஞர்கள், பாடல் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகள். சிறந்த முறையில் மண்டப ஒழுங்குகளை மற்றும் இரவு போசனம் என்பவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த பாமா மாங்கோர் உரிமையாளர் இவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் சிறப்பாக ஒளி அமைப்பு செய்த நிஸ் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு மன்ற செயற்குழுவுடன் இணைந்து பணியாற்றிய சகல அளவட்டி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறவிருக்கும் கோடைகால ஒன்று கூட வீட்டை பார்த்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஒன்றுகூடல் ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்பதை நாம் அறிவித்திருக்கிறோம். கோடைகால ஒன்றுகூடல் ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கிறோம். பேப்பர்ல வருமோ? ஓகே, அனுப்பிடுறோம். ஆய்வுகள் என்பதை மேடைக்கு அழைக்கின்றோம். இனிமையான பாடல் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் வேண்டும்.
வீடு விற்பனை முகவர் திரு சந்திரன் சொர்ணலிங்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒட்டாவா மாநகரிலிருந்து விசேஷமாக அளவட்டி மக்கள் மன்றத்திற்கு வருகை இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்திய செல்வி சாதனா பார்த்திபன், செல்வி வித்தகி பார்த்திபன், செல்வி சாதுரியா பார்த்திபன் அவர்களுக்கு எமது இதயங்கனிந்த நன்றிகள். இப்பொழுது அவர்களை மேன்மைப்படுத்தல் நடந்துள்ளது. ஆசுவாசப்படுத்துவதற்காக உங்கள் இருக்கையின் கீழே நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உங்களுக்கு பரிசில் காத்திருக்கின்றது. தயவு செய்து நீங்கள் உங்கள் இருக்கையின் கீழே நீங்கள் உங்கள் கைகளை கொண்டு செல்லுங்கள். அங்கே ஏதாவது இருக்கும் பட்சத்தில் இங்கே வரிசையாக மேடைக்கு வாருங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களுக்காக இந்த அதிர்ஷ்ட பரிசை அழைப்பதற்காக மக்கள் மன்றத்தின் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மக்கள் மன்றத்தின் அதிர்ஷ்டசாலிகளாக இத்தனை பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இன்னும் 5 நிமிட நேரங்களில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சோமவான சாலை பாரத் ரத்னா இடம்பெற இருக்கின்றது. சம்பிரதாயபூர்வமாக அதை திறந்து வைப்பதற்கு தீர்ப்பிராந்தியத்திலிருந்து வரையிருந்த ஆங்கிலத்தில் இருக்கும் அந்த பெயரை நீங்கள் நேரடியாக தமிழ்படுத்தினால் தூய தமிழ் பெயர் வரும். நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்கள் கைகளிலே நிறை எவ்வளவு என்பதையும் 2 பாசலாக வந்துள்ளது. அதையும் நீங்கள் உங்கள் கைகளால் அளந்து தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இங்கே ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. எமது அளவட்டி மண் கலைகளுக்கு மட்டுமல்ல சகல கலைகளுக்குமே பெயர் போனது என்பதை தற்பெருமையாக இருந்தாலும் நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அந்த வகையில் எமது மண்ணின் மைந்தன் நாசா வரை சென்று கோளின் உச்சியில் கால் பதித்த ஒரு அளவட்டி மண்ணின் மைந்தனை அந்த மேடையிலே நாங்கள் மேன்மைப்படுத்த இருக்கின்றோம். அவரை மேன்மைப்படுத்துவதன் போது இங்கே திரையில் அவர் சம்பந்தமான விஷயங்கள் ஒளிபரப்பப்படும். அவரை மேன்மைப்படுத்துவதற்காக அளவட்டி மக்கள் மன்றத்தின் இன்றைய தலைவரையும் அளவட்டி மக்கள் மன்றத்தின் ஆரம்பகால முதல் தலைவரையும் அன்புடன் நடைக்க அழைக்கின்றோம். உறவுகளுக்கும் நமது வணக்கங்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் நமது பெயர்களையும் அடையாளங்களையும் தொலைத்து விடாமல் பாதுகாப்பதில் அளவற்றி மக்கள் மன்றம் போன்ற அமைப்புகளின் பங்கு
மிக முக்கியமானது. நாம் இழந்த மண்ணின் உறவுகளை ஒன்றிணைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களை உலகிற்கு எடுத்துவிட்டு காட்டும் இந்த முயற்சிக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமது இளையோர் திருமதி பார்த்திபன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி பார்த்திபன். ஹலோ, பார்த்திபன் அவர்களை இன்றைக்கு நான் முதல் சந்திக்கிறேன். ஆனால் அவரை பற்றி நிறைய முன்பே வெளிப்பட்டிருக்கேன். அவர் இவ்வளவு இளம் வயது ஆழ்ந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அவரை பற்றி நீங்கள் லெவலில் பார்த்திருக்கிறீர்கள். இந்த அவார்டை அறிந்து கற்பிப்பதை நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு வாழ்த்து விடுகிறேன். அவார்ட் ஆஃப் ரெகக்னிஷன் in recognition of outstanding achievements presented to Pradeepan Swaraj. In recognition of your outstanding innovation and engineering excellence and community service, your distinguished contributions as an aerospace engineer, entrepreneur, educator, and community leader reflect an unwavering commitment to innovation, professional excellence, and service to society. திரும்பவும் அதற்கு சாதிப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். பிரேம்டன் மேயரால் கொடுக்கப்பட்டது. அதையும் வாசிக்கிறேன். The cooperation of the city of London certificate of recognition. I am pleased to recognize Pradeepan Swaraj in recognizing of your leadership, innovation, and dedication to both your profession and your community. Your work as an aerospace engineer and entrepreneur reflects a strong commitment to excellence and forward-thinking innovation. At the same time, your profession for giving back through mentoring youth, though monitoring youth, teaching, take home. Your ability to lead, inspire, and uplift others does not go unnoticed. I am proud to recognize your contribution and thank you for the positive impact you continue to make. April 9, 2026, by His Worship Patrick Brown, Mayor of London. நன்றி. தயவு செய்து அளவட்டி மக்கள் மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் 13 செயற்குழு உறுப்பினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். தயவு செய்து அளவட்டி மக்கள் மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களுடன்
திரு சிவராஜா பார்த்திபன் அவர்கள். மிக சிறப்பாக நடனமாடி எங்களை மகிழ்வித்த செல்வி சௌமியா பார்த்திபன் அவர்களுக்கு இப்பொழுது மேன்மைப்படுத்த இடம்பெறுகின்றது. இங்கே மீண்டும் உங்கள் மத்தியிலே அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிந்திக்க வைக்க மாயன் சொல்லியிருக்கிறார்.
கட்டாயம் சிந்திப்பீங்கள். இது சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் நீங்கள் சொல்ல போயிடும். கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். குகன் கவனமாக இருக்கணும் என்று சொன்னால் ரிப்பீட் ஜோக் விடக்கூடாதுன்னா சரிங்களா இருந்தால் பார்த்துக்குவாங்க. ரிப்பீட் ஜோக் போனவரை கண்டுபிடிச்சு போனவரை கண்டுபிடிச்சு அதனுடைய ரிப்பீட் ஜோக் கூடாது. சரிங்களா விரைஞ்சு விரைஞ்சு அப்போ ரிப்பீட் பாடி நீங்கள் வந்ததோடைய சரிங்களா வந்துருமாட நம்பி அவன் கூப்பிட்டு சொல்லுவான். அவன் சரி ரஞ்சினி சொல்லுவான். என்னன்னு சொன்னால் கூட இந்த அதை சொல்லிடலாம். சொன்னேன் சரி அப்போ எதை சொல்லுவோம் செய்ய வந்து செய்வோம். முதல் என்ன தொடங்குற இடத்தை மறந்துடுவோம். அதான் பேட்டி எடுக்கணும். என்ன இதை பேட்டி எடுக்கணும். இப்படி சொன்னாங்க ஒரு பிரபலமான கலைஞர் இங்கே கர்நாடகாவில் இருக்கின்றார். அவரை ஒரு தொலைக்காட்சிக்காக நாங்கள் பேட்டி எடுக்க போகிறோம். தொலைக்காட்சிக்கோ வானொலிக்கோ எதுனாலும் ஒரு பேட்டி எடுக்க போகிறோம். அந்த பேட்டி எடுப்பவர் நான் தான். இவர் தான் அந்த பிரபலமான கலைஞர். இவர் இங்கே கனடாவில் இப்பொழுது பல காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றி இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வணக்கம் குகன். வணக்கம். சரி, உங்களுடைய இந்த பிறப்பிடம் என்று சொல்லி நான் அளவட்டியை பிரபலமாக கொண்டேன். ஆஹா, நான் கூட அளவட்டியை தான் பிரபலமாக கொண்டவன். அளவட்டியிலே நீண்ட காலம் வசித்து வந்திருக்கின்றேன். அளவட்டியிலே இருக்கும் பொழுது நாங்கள் பல விளையாட்டுகள் சேட்டைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம். சரி, நீங்கள் அளவட்டிலே இந்த கல்லூரியிலே படித்தீர்கள்? அருமையா கல்லூரியிலே. அருமையா கல்லூரி. நான் கூட அருமையாக தான் தொடக்கத்திலிருந்து படித்துக் கொண்டிருந்தேன். அங்கே அட்வான்ஸ் வரையும் அருமையா கல்லூரி படித்திருந்தேன். படித்திருக்கும் பொழுது அருமையா கல்லூரி பல நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார். சரி, அருமையா படிக்கும்போது நீங்கள் எப்படி இந்த போட்டிகளில் ஏதாவது கலந்து கொண்டீர்களா? ஆமாம், விளையாட்டு போட்டிகளில் கூட நான் கலந்து கொண்டேன். எப்படியா விளையாட்டு போட்டிகள்? ஃபுட்பால். ஓ, நான் கூட ஃபுட்பாலிலே நான் கோல் கீப்பராக இருந்திருக்கின்றேன். அதை விட ஃபுட்பாலாக ஃபுட்பால் கூட விளையாடி இருக்கின்றேன். சரி, அந்த கலைத்துறை என்று பார்க்கும்பொழுது நீங்கள் அடுத்து இருக்கும்போது எப்படியான கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கீர்கள்? நான் வந்து சின்ன ஒரு நாடகத்தில் நடிச்சேன். நான் கூட சிறுவயதிலிருந்து நாடகங்களில் தான் நடித்திருக்கின்றேன். ராஜசேகரமாசனுடைய நாடகத்திலே தான் நடிக்க தொடங்கி பின்புட பெற்று பல நாடகங்களிலே நடித்திருக்கிறேன். அதை விட பல பல நாடகங்களில் நடித்திருக்கேன். வேறு எந்த துறையில் நீங்கள் பேட்டி யாரை காண்பது? நீங்க என்ன பேட்டி காண்றீங்களோ உங்களோட தான் பேட்டி காண்றேன். ரைட். சரி, கேட்டேன். சரி, அப்ப பிறகு நீங்கள் அந்த எப்படி இந்த கலைத்துறைக்கு வந்தீங்க நீங்கள்? நானும் சின்ன சின்ன டிராமாக்கள் நடிச்சிருக்கேன். கொழும்புல வந்து நான் கூட அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலே கல்லூரியிலே அல்லது ஊரிலே நாடகங்கள்ல நடித்து விட்டு கொழும்புக்கு வந்து கொழும்புல கூட PS பாலச்சந்திரன் அவர்களோடு இணைந்து பல நாடகங்களை நடத்திருக்கிறோம். இலங்கை ஒலிபரப்பு கூட நீங்க நடிச்சிருக்கீங்க? நடித்திருக்கிறேன். சரி, கொழும்புல வேறு என்ன எல்லாம் செய்திருக்கிறீங்க? கொழும்புல நாங்கள் ரெண்டு இங்கே வந்துட்டோம். கனடாவில் வந்து கனடாவில் முதல் ரேடியோவில் வேலை செய்யணும். நான் கூட ரேடியோவில் தான் கனடாவில் இருக்கேன். கிட்டத்தட்ட நான் 92 ஒரு ரேடியோ மொன்றியல், வன்கூவர், டொரண்டோ பாகத்துக்கு அந்த ஒலிபரப்பு செய்யப்பட்ட வானொலி தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் CTR வானொலி இருந்தது. அந்த வானொலியிலே ஒரு 1-2 வருடங்கள் கடமையாற்றி கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த பண்பலை வரிசை கிடைத்தது. சிஎம்ஆர்லே நான் 2004ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரையும் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதோடு தொலைக்காட்சி இருந்தது 2001ஆம் ஆண்டிலிருந்து. நானும் டிவியை தொடக்கத்திலிருந்து டிவியை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் தொடர்ந்து டிவியில் தொலைக்காட்சியில கூட நிறைய நாடகங்கள் நடித்திருக்கின்றோம். அப்படி பல நிகழ்ச்சிகள், நகைச்சுவை நிகழ்ச்சிகள் அவல்காரங்கியோடு இணைந்து செய்திருக்கிறோம். ஆமா, இப்ப நீங்க உங்களை பற்றி உண்மையிலே இந்த உங்களுடைய ஊர் மக்களுக்கு நாங்கள் இந்த பேட்டி மூலம் அறிஞர்கள் ஒன்றும் அறிஞ்சிருக்க மாட்டேன். நீங்கள் உங்களோட கதையில சொல்லிக் கொடுங்க. என்ன ஒரு கதையை சொல்லுங்க. நீங்கள் செய்தானே நானும் சொல்றேன். நான் செய்தது நீங்கள் செய்தேன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட சரியா தானே. நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் தொடங்கின ஒண்ணுமே நீங்கள் உங்களோட கதையை நீங்கள் தானே உங்களோட செய்தீங்க. நான் செய்யும் எல்லாத்தையும் நீங்க செய்ய நான் செய்தது. ஐயோ, நீங்கள் தானே சொன்னீங்க படிச்சான்னு சொன்னீங்களே. நீங்க படிச்சிருக்கீங்க. 60 படிச்சிருக்கீங்க. 60 ஃபுட்பால் விளையாடுறீங்க. கலந்துரையில இருக்கு. அது கொழும்புல வந்துருக்கு.
எல்லாம் செய்திருக்கிறீங்களா? நான் என்ன சொல்லபடி இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் எல்லாரும் கூட அதை சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராவது விளங்கினாங்க இப்படிதான் கனவே நீங்க பேட்டி எடுக்கிறாங்க. நான் தங்களை பற்றி சொல்றதுக்கு நேரம் இல்லை. அது சரியோ அதுக்காக மற்றவரை கூட்டிட்டு போய் இருட்டி போட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி தங்களை விலாசத்தை எல்லாத்தையும் காட்டி முடியும். இப்படிதான் நான் ட்ரம்ப்கிட்ட போய் ஒரு கேள்வி எது டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் இந்த எப்போ இந்த சண்டையை நிறுத்துவீங்களான்னு கேட்டேன். அப்படின்னு சொன்னா சொல்லி இந்த கால்வாயை திறந்த உடனே சண்டையை நிறுத்துவேன். அப்போ நான் கேட்டேன் நான் காலைல முதல் எஞ்சமாகி கிடந்தது முதல் திறந்துதான் இருந்தது. அப்பயே இந்த சண்டைன்னு சொல்லி திறந்து கிடந்த காலையாக இந்த சண்டை பிடிப்பான் திறந்திருந்த காலம் அதுதான் அதுதான் ஏற்கனவே கால்தான் திறந்து திறந்து இவன் சண்டை பிடிச்சா முடியும். ஓ இப்போ திறக்கிறதுக்கு சண்டை நடக்கும். திறக்கிறதுக்கு சண்டை பிடிக்கும். ஓ அப்போ திறந்திருக்கவே விட்டுருக்கலாம். ஓ நல்ல விஷயம் தானே. மற்றது இப்போ நான் போய் மாற்றப்பட்டு போனேன். எங்க போனேன்? ஊருக்கு போய் ஊருக்கு. ஓ ஊரில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கிங்க. ஊர்ல என்ன business? அது என்னன்னா இந்த மாடு ஆடு வளர்க்குறேன்னு சொல்லி மாடு ஆடு ஓ வளர்க்குறோம். அது நல்ல பிசினஸ் தான். மாடு அப்போ ஆடு ஒரு 10 மாட்டை போயிட்டு கொடுக்கணும் அவ்வளோ பசு மாட்டியே 10 மாட்டு. பசு 10 பசுமா 10 பசு. ஓ நீங்க என்ன குழப்பக்கூடாது. நான் ஒரு குழுவில் சரி புலோவில் வந்து கொண்டு ஓ அப்போ நான் அந்த மாட்டை வேண்டி கொடுக்க அவங்க என்ன செய்தாங்கன்னா திடீரென்று ஒரு நாள் வீடியோ கால் எடுத்தாங்க. மாடு செத்து போச்சு. ஆச்சு. ஓ வளர்த்த மாடு செத்து போச்சு. செத்து போச்சு. அவங்க தெரியாது நான் ஊரில் தான் நிற்கிறேன். அவன் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி மாடு செத்து போச்சு. மாடு செத்து போச்சு. ஓ செத்ததான் மாடு. இல்லை அவங்க மாட்டுக்கு மயக்க ஊசியை போட்டு படுக்க வச்சு வீடியோ கால் என்னன்னா அதுக்கு கிழங்கு வெட்டுறதுக்கு 20,000 ரூபாய் வெட்டுது. மாடு செத்த மாட்டு கிழங்கு வெட்டுறதுக்கு அப்போ வந்து சரியத்தை மாட்டு பிசினஸ் பிடிச்சி கொடுக்குன்னு சொல்லி கோழி வளர்க்க மட்டும் வழி கோழி வளர்க்கு. கோழி வளர்க்கு நல்ல பிசினஸ் தான். அப்புறம் 500 கோழி வளர்க்க காசு 500 கோழி. 500 ஒரு 3-4 கூட்டு அவன் என்ன செய்தாங்க படங்களை போட்டாங்க. நல்ல வடிவான கோழி அதோட 2 படத்தை போட்டு அப்போ வளர்க்கலாம் கோழி. கோழி பண்ணையா வளர்க்கலாம். கோழி பண்ணையா தொடங்கிட்டேன். அப்போ நான் சரி எல்லாம் முட்டையெல்லாம் போட போது எட்டு பார்த்தா திருப்பி சொன்னேன் தம்பி இப்போ வளர்ந்துருந்த கோழி ஒரு படம் அனுப்பான். அவன் திருப்பியும் ஒரு படம் அனுப்பிடுவான். அதில் கீழே போட்டு யூ வாண்ட் ஆட் மோர் சிக்கன். என்னது யூ வாண்ட் ஆட் மோர் சிக்கன் பிக்சர்ஸ் சொல்லி அவன் ஏஐயில் படத்தை செய்து எனக்கு அனுப்பி இருக்கிறான். கோழி வளர்க்குறான்னு சொல்லி அவன் ஒன்றும் படம் பண்ணையாங்க வைக்க அப்போ நீங்கள் ஊரில் பிஸ்னஸ் செய்கிறோம்னா கொஞ்சம் கவனமாயிருக்கும். ஊரில் பிசினஸ் செய்ய நிறைய பேர் நான் காசு அனுப்பி போட்டு பிசினஸ் செய்கிறேன்னு சொல்லி மாடு வளர்க்க கண்டபடி காசையுமே அனுப்பாங்க. அவங்களுக்கு சோம்பேறியா இருக்கிறாங்க. சோம்பேறியா இருக்கிறாங்க. ஒன்றும் செய்கிறான். சோம்பேறியா இருக்கிறாங்க. ஒன்றும் செய்கிறான். நாங்கள் ஓடி ஓடி செய்கிறோம். இரவு அதுதான் நீங்கள் எத்தனை பேர் நிதிரை இல்லாத தெரியும். அவங்க ஒரு வேலையும் செய்கிறாங்க. அப்போ ஊருக்கு காசு அனுப்பி பார்த்து அனுப்பணும். ஊரில் இருக்கிறாங்களுக்கு அனுப்பி பார்த்து அனுப்பணும். ஊருக்கு கொடுக்க பார்த்து கொடுக்கும். பார்த்து கொடுக்கும். பார்த்து கொடுக்கும். சரி அப்போ இப்போ நாங்கள் கண்டு கதைக்குள்ள கேட்கிற மாதிரி கண்டு கேட்குது என்ன பிரச்சனை சொன்னா கேட்குது. இப்போ இனி நான் எங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லுவோம். லைஃபோட லைஃபோட பிரச்சனைன்னு சொல்லுவோம். லைஃபோட பிரச்சனை என்ன வந்து இப்போ தங்கச்சியோட இருக்கிறேன்னு சொல்லுவோம். தங்கச்சியோட இருக்கிறேன்னா நீங்கள் இந்த தங்கச்சி வேண்டாம். அப்போ நான் சொல்லுவேன் பேருந்து மூத்த தங்கச்சி 2 தங்கச்சி நான் சொல்லுவேன் இல்லை வைஃபிட்ட தங்கச்சியோட இருக்கிறேன்னு சொல்லி அதான் போன இந்த பாடு இப்படி கணக்க பிரச்சனை இருக்கு. மற்றது விலைங்க ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல தான். அப்போ நான் சுற்றி தான் வந்தேன். என்னது சுற்றி தான் வந்தேன். சுற்றி துபாயால வெரைட்டி வந்து நானே கொண்டு வந்துடுறேன். இல்லை இங்கே இருந்து மலேசியாவுக்கு போய் மலேசியாவுக்கு பிலிப்பைன்ஸ் போய் பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து அல்பர்டா போய் 5 பிள்ளைகள் எடுத்து இந்த மாதிரி. அப்போ பார்த்தா நான் விலைக்குள்ள இப்போ யாரும் பிஸ்னஸ் கிளாஸில் போனீங்களா டிக்கெட்? பிஸ்னஸ் கிளாஸ் ஆனால் பிஸ்னஸ் கிளாஸில் போனீங்களா? பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளைட்டில் போனீங்களா? சரி அப்போ நான் சொல்லேன் போனாலும் கை கொடுக்க மாட்டேன்னா ஏதோ பேர் காசு இருக்கிறது கூட கேட்டுருவாங்க. அடவட்டி மகனுக்கு கூட கேட்டுருவாங்க. அப்போ கை கொடுக்க எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அந்த பிட் பண்ணலாம் ப்ரைஸ். அப்போ நான் கொஞ்சமாக பிட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டேன். எங்கே இருக்கு? ஃபுல்லாக பிஸ்னஸ் கிளாஸ் எடுத்து இந்த ஊரில் எழுத்தெழுதின மாப்பிள்ளை மாப்பிள்ளை எழுத்தெழுதின மாப்பிள்ளைகள் இருக்கிறப்போ அப்படி தான் தரவே போன உடனே கூல் ரிச் எல்லாம் தந்து
படுக்க வச்சு என்ன போத்தி விட்டாங்க. ஓ வச்சுட்டு எல்லாம் வந்து வெட்டிக்கல போட்டு அது படுக்கிறேன் அப்படியே வச்சு மூடி விட்டாங்க. பெரு தட்டியால் வீ சாப்பிடுவோம் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க தலைமாட்டில் விளக்கு வைக்க மாட்டாங்க. ஓ தலைமாட்டில் விளக்கு வச்சு புத்தகம் வாசிக்கிறேன். நல்லா இருக்கிற வழக்கம் இருந்தாம தலைமாட்டில் விளக்கு வைப்பாங்க. பிசினஸ் ஒவ்வொரு நீங்களும் டைம் பண்ணிப்பேன். நிறைய கிளாஸ் கொஞ்சம் கிளாஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பேசியிருக்காங்க சொல்லிக் கொடுக்க விட அது கூட பாரம்பரியம் தமிழாக்கிட்ட எடுத்துனால் நாங்களோட செய்தவென்றால் அதே மாதிரி மற்றவே செய்யறதுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அவை செய்யறதுக்கு எங்களுக்கு பிரச்சனையாக கலவை கூட அப்படித்தானே செய்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. எது இந்த கவுன்மெண்ட் எது காசு எடுக்கிறது, காசு இதுக்குள்ள இருந்து எடுக்கிறது, அதுக்குள்ள இருந்து எடுக்கிறத சொல்றாங்க. தாங்கள் எடுக்கிறாங்க. கமலாக்காரன் பின்னால தட்டிட்டு போறோம். கமலாக்காரன் பின்னால தட்டிட்டு போறோம். அவர் அப்பாட்ட சொல்றாரு. அதோ பின்னால தட்டி பார்க்கிறோம். ஓகே நன்றி நன்றி வணக்கம். தங்கமே தங்கமே சந்தனம் வைக்கிற தங்கமே. இப்பொழுது எங்களுக்கு தெரிகின்றது பசி பெறுகின்ற நேரம். ஆனால் இங்கே இவர்கள் தங்களது பரீட்சையை முடித்து வந்ததால் தூர இடத்திலிருந்து வந்ததால் சற்று தாமதமாகிவிட்டது. உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பம்.